வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். எஸ்டர்டே நான் போட்ட வீடியோவ யூடியூப் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. எதுக்குடா யூடியூப் வீடியோ வந்து ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு போய் பார்த்தா, நிஃப்டி வந்து 8 டைம்ஸ் வந்து 26,000ல வந்து ஃபெயில்ட் ஆயிருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெயில் அனுப்பிட்டாங்க. நீங்க வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ வந்து மீறிட்டீங்க. அதனால இந்த வீடியோ வந்து நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு வீடியோ நீங்க இந்த மாரி கைட்லைன்ஸ் வந்து மீறிட்டீங்க அப்படின்னா, 1 வாரத்துக்கு நீங்க எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ண முடியாது. அப்படின்ட்டு ஒரு வார்னிங் லெட்டர் வந்து குடுத்துட்டாங்க. சரி, அப்பீல்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருந்தாங்க. அத அப்பீல் பண்ணுனா, ஏதாவது கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு பார்த்தா, அப்பீல் பண்ணிட்டு வித்தின் 1 மினிட்ல அப்பீல் ரிஜெக்டட்ன்னு மெயில் வருது. அவன் படிச்சு கூட பார்க்கலையாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து யூடியூபுக்கு டீட்டெயிலா வந்து ஒரு மெயில் போட்டிருக்கிறேன். ஆ யூடியூப் கூட சாட்டும் பண்ணேன். அதனால தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அவங்க வந்து 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அடுத்த 24 ஹவர்ஸ்ல என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. ஸோ ஒரு பக்கம் வந்து ட்ரம்ப் வந்து அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கிறாரு யுஎஸ்ல. இன்னொரு பக்கம் வந்து யூடியூப் வந்து அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்குது. நான் 8 டைம்ஸ் வந்து நிஃப்டி ஃபெயில்ட் ஆயிருக்குது 26,000ல அப்படின்னு சொன்னதுக்கு யூடியூப் வீடியோவ தூக்கி விட்டாங்களே. அப்ப பாஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அது போட்டுருவாங்களோ? ஓகேங்களா? ஸோ, இப்ப அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்ட்டு இந்த சென்சிட்டிவான வேர்ட்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரிமூவ் பண்ணிடுறாங்க. இனிமேல் வந்து சென்சிட்டிவான வேர்ட்லாம் நான் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இன்னைக்கு 19த் போஸ்ட் மார்க்கெட் போட்டு, அதாவது யுஎஸ் மார்க்கெட்டு நல்லாவே டவுன் ஆயிட்டு இருக்குது. நம்ம மார்க்கெட் ஏங்க ஏறிட்டு இருக்குது அப்படின்னு இன்னைக்கு வந்து 2, 3 மெயிலு. எஸ்டர்டே வந்து யுஎஸ் மார்க்கெட் நல்ல கிராஷ் ஆயிருக்குது. அதாவது டவ் வந்து மோர் தென் 500 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருந்துச்சு. நாஸ்டாக் இண்டெக்ஸ் டவுன் ஆயிருக்குது இந்த ஒரு வாரமா. ஆனா நம்ம மார்க்கெட் ஏறிட்டு இருக்குதேங்க அப்படின்ட்டு எல்லாம் மெயில் அனுப்பி, நான் புட் ஆப்ஷன் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு மெயிலு. அ ஆக்சுவலா ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்ப யுஎஸ் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குது. நம்ம மார்க்கெட் ஏறிட்டு இருக்குது. அதுக்கு உண்டான கம்பேரிசன் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அ நம்ம மார்க்கெட்டு எப்ப வந்து ஆல் டைம் ஹை வந்துச்சு அப்படின்னா, லாஸ்ட் இயர் அதாவது 2024 செப்டம்பர் 27 அன்னைக்கு வந்து நிஃப்டி ஆல் டைம் ஹை வந்துச்சு. 26,277. அதுக்கப்புறமா நம்ம நிஃப்டி அங்கருந்து நியர்லி 21,500 வந்துச்சு இந்த ஏப்ரல் மந்த். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 17, 18% நம்ம நிஃப்டி ஆல் டைம் ஹைலேருந்து டவுன் ஆயிருக்குது. இப்போ வந்து 26,000ல இருக்குது. ஸோ இந்த 1 இயர் டேட்டால வந்து பார்க்கும்போது நம்ம நிஃப்டி வந்து ஒரு பெரிய ஏற்றமே கிடையாது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. இந்த 1 இயர் கம்பேரிசன் பண்ணும்போது. ஆனா இந்த சேம் டைம், இந்த சேம் பீரியட் நி அ யுஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யுஎஸ் டவ் வந்து 6% ஹைல போயிருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததா வந்து நாஸ்டாக் இண்டெக்ஸ் 18% ஹைல இருக்குது. S&P 500 12% ஏறி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏறி போச்சு. ஆல்ரெடி 18 12%, 7% ஏறி இருக்குது. அதனால அது வந்து ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங். நம்ம மார்க்கெட் ஏறவே இல்லையே! இப்பதானே ஏர்றதுக்கே ஆரம்பிக்குது. அதுக்குள்ள வந்து நம்ம மார்க்கெட் ஏங்க ஏறுதுன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? நம்ம மார்க்கெட் வந்து இனிமேல் வந்து கருஞ்சிறுத்த கன் மாதிரி நிக்கும். ஓகேங்களா? இப்ப எல்லா மார்க்கெட்டுமே இறங்குது அப்படின்னா, நம்ம மார்க்கெட்ல ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மென்ட் வருதுன்னு அர்த்தம். ஓகே. இத விட்டுருங்க. இப்ப யுஎஸ் மார்க்கெட் எதனால இறங்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு 2, 3 காரணத்த நான் சொல்றேன். அதாவது மைக்கேல் பரி அப்படிங்கிறவரு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர். அவர் வந்து இந்த லாஸ்ட் 3 to 4 டேஸாவே அவர் வந்து ஒரு கமெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாரு. யுஎஸ்ல வந்து 2008ல எப்படி வந்து ஹவுசிங் எக்கனாமிக் வந்து கிரைசிஸ் ஆச்சா, அது மாரி இப்ப வந்து ஏஐ பபிள்ஸ் அப்படின்ட்டு ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வரும். அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புட் ஆப்ஷன் நெறைய வாங்கி வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம எல்லா இதுலயுமே வந்து நான் வந்து ஷார்ட் செல்லிங்ல இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தாரு. இது ஒரு பாயிண்ட். இதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்கங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சாஃப்ட் பேங்க் லாஸ்ட் வீக் வந்து NVIDIAவுடைய ஸ்டேக் வந்து செல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம $5.8 பில்லியன் யுஎஸ் NVIDIAவுடைய ஸ்டேக் ஃபுல்லாவே வந்து செல் பண்ணிட்டாங்க சாஃப்ட் பேங்க். அதாவது ஒரு நல்ல ஒரு குரோவிங்ல இருக்கிற ஒரு கம்பெனி ஷேர்ஸ வந்து சாஃப்ட் பேங்க் வந்து எதுக்காக செல் பண்றாங்க?
அப்படின்ட்டு சாஃப்ட் பேங்கும் இறங்குச்சு. ஆனால் இப்போ வந்து என்விடியா வந்து ஆல் டைம் ஹைல வந்து ஒரு 7-8% டவுன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததா வந்து கூகுள் சிஇஓ நம்ம ஊரை சேர்ந்த சுந்தர் பிச்சை வந்து ஏஐய வந்து கண்மூடித்தனமா நான் வந்து நம்பாதீங்க அப்படின்ட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் அண்ட் மோர்கன் ஸ்டான்லி இவங்களுடைய சிஇஓ வந்து லாஸ்ட் வீக் ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க. என்னோட யூடியூப் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது யூஎஸ் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல இருக்குது. இது வந்து எப்போ வேணாலும் பர்ஸ்ட் ஆகும், எப்போ வேணாலும் டவுன் ஆகும், டவுன் ட்ரெண்டுக்கு வந்து திரும்ப போகுது அப்படின்ட்டு கோல்ட்மேன் சாக்ஸ் அண்ட் மோர்கன் ஸ்டான்லி இதனுடைய சிஇஓ வந்து வார்னிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி எல்லாம் நம்ம வந்து லிங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ யூஎஸ் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கிறது கிளியராக தெரியுதுங்களா? அதாவது தனி ஒருவன் படத்தில் ஜெயம் ரவி சொல்லுவா அப்படி ஃபர்ஸ்ட் பேஜில் வர்ற ஒரு கண்டென்ட்டுக்கும் 7th பேஜில் வர்ற ஒரு கண்டென்ட்டுக்கும் லிங்க் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட் இறங்குது, இவங்களும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரீசன் யூஎஸ் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கிறது. ஆனால் நம்ம மார்க்கெட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு நான் ரீசன் சொல்லிடுறேன். எஸ்ஐபி நான் ஸ்டாப்பாக வந்துட்டு இருக்குது. ஒரு மாதத்துக்கு 40,000 கோடி வந்து எஸ்ஐபி நம்ம பணம் உள்ளே வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு அடுத்ததாக வந்து நம்மளுடைய மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா மெயினாக வந்து இன்ஃப்ளேஷன் அதாவது 0.25% வந்துருக்குது. இது வந்து 2013க்கு அப்புறமா வந்துருக்கிற ஒரு லோவஸ்ட் இன்ஃப்ளேஷன். அதுக்கப்புறமா வந்து இந்தியாவுடைய ஜிடிபி 7.8% வந்துருக்குது லாஸ்ட் மந்த். இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஃபோர்காஸ்ட்டை விட அதிகமாக இருக்குது. அவங்களுடைய ஃபோர்காஸ்ட்டே வந்து 6.5% தான். ஆனால் வந்திருக்கிற ஜிடிபி 7.8%. அதுக்கு அடுத்ததாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நம்மளுடைய ரெப்போ ரேட் வந்து 5.5% இருக்குது. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து 3.35% இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஜிடிபி, இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட் இது எல்லாமே வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஃபண்டு வந்து உள்ளே வந்துகிட்டு இருக்குது. ஏங்க இதெல்லாமே வந்து முன்னே தாங்க இருந்துச்சு. ஏங்க முன்ன மார்க்கெட் ஏறல அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. காரணம் என்னன்னா யூஎஸ் 50% டேரிஃப்லையும் வந்து நம்ம மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு கிராஷ் ஆக கிடையாது. ஃபர்ஸ்ட் 25% கிராஷ் ஆச்சு. ஆனால் அடுத்த 25% போடும்போது கிராஷ் ஆக கிடையாது. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து இந்த டேட்டா பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு மற்ற மார்க்கெட்டில் இறங்கும்போது அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம மார்க்கெட்டுக்கு வருது. இப்போ இன்னொரு அடிஷ்னல் பூஸ்ட் நம்ம மார்க்கெட் வேணும் அப்படின்னா நம்ம சென்ட்ராஸ் வந்து டேரிஃப் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணாரு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு ரெக்கை கட்டிட்டு போகும். ஓகேங்களா? பார்க்கலாம் அதெல்லாம் நடக்குதா என்னான்ட்டு. பட் இப்போ வந்து நிஃப்டி வந்து 26,000க்குள்ள அதாவது 26,000 to 26,100 இந்த ரேஞ்சிலேயே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகே, இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தலாம். அதாவது எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர். அதாவது டோ ஜோன்ஸ் வந்து 1% நியர்லி டவுன் ஆயிருக்குது. அதாவது 5%. S&P 500 வந்து 0.83%. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 1.21% டவுன் ஆயிருக்குது. மார்னிங் ஜாப்பனீஸ் நிக்கி பொறுத்தவரையும் 0.35% டவுன் ஆயிருக்குது. அதாவது எஸ்டர்டே வந்து 3% நியர்லி டவுன் ஆயிருச்சு ஜாப்பனீஸ் நிக்கி. ஹேங்சங் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட்ஸ் க்ரீனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் ஓப்பன் ஆனது வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் மைனஸில் ஓப்பன் ஆச்சு. 25,900 ஓப்பன் ஆகிட்டு 26,050. ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் 513 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகிடுது. 0.61%. 85,186 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 142 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது. 0.55%. 26,052 வந்து செட்டில் ஆயிருக்குது. ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து அதாவது மிட் கேப் வந்து 0.3% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸ்மால் கேப் வந்து 0.4% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை கண்டினியூவாக ஆல் டைம் ஹை வந்து மார்க் பண்ணிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து 59,264 வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணியிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஐடி செக்டார் மறுபடியும் ரீபவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது அங்கே வந்து நாஸ்டாக் இண்டெக்ஸ் இறங்குது, இங்கே வந்து ஐடி செக்டார் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜுக்கும் 6th பேஜுக்கும் ஒரு லிங்க் இருக்குது பாருங்க. 3% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பிஎஸ்சி பேங்க் 1.2% அண்ட் மீடியா இண்டெக்ஸ் 0.3% டவுனில் க்ளோஸ் ஆகுது. ரூபி 88.59 செட்டில் ஆகிடுது. எஸ்டர்டே வந்து 88.61 செட்டில் ஆகிடுது. ஓகே, இதுதான் போஸ்ட் மார்க்கெட் போட்டு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்னைக்கு 2,900 வந்து கிராஸ் பண்ணிடுது ஆஃப்டர் லாங் பீரியடுக்கு அப்புறம். அதாவது இந்த ரீசெண்டாக வந்து ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ரெக்கமெண்டேஷனும் இருக்குது. இதில் நல்லா க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு.
ஏங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 1,05,000 கோடி தான். ஆனா நேத்து லிஸ்டிங் ஆன குரோவோட கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 1,10,000 கோடி. அப்ப மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னங்கிறது தெரியுதுங்களா? இன்னைக்கு வந்து குரோ வந்து 10% டவுன்ல க்ளோஸ் ஆகுது. அதாவது எஸ்டர்டே வந்து இந்த ஃபால் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணனேன். பட் எஸ்டர்டே மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு ஒரு நியூஸ். அதாவது லிஸ்டிங் டேல வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஷார்ட் செல்லர்ஸ் வந்து ஷார்ட் அடிச்சிட்டாங்க. அவங்களால அவர் வந்து ஸ்கொயர் அப் பண்ண முடியல. அதனுடைய ஆக்ஷன் வந்து எஸ்டர்டே. அதனால தான் வந்து அந்த ஆக்ஷன் ட்ரேடுக்காக கிட்டத்தட்ட 30 லட்சம் ஷேர்ஸ் நினைக்கிறேன். அந்த ஷேர்ஸ் வந்து ஆக்ஷன்ல போனதுனால அது வந்து ஸ்கொயர் அப் பண்ணணுங்கிறதுனால எஸ்டர்டே வந்து கையில் க்ளோஸ் ஆச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து டவுன் ஃப்ரீஸ். ஸோ இந்த டவுன் ஃப்ரீஸ் கண்டினியூவா இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒரு ₹120 வந்துச்சுன்னா அப்போ வந்து திங்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு அடுத்தா வந்து என்பிசிசி 2,966 crore வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க. நாக்பூர் மெட்ரோபாலிட்டன் ரீஜன்ல இருந்து ஒரு மெகா ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க என்பிசிசி. வாரி எனர்ஜி இன்னைக்கு வந்து 3% டவுன் ஆயிருக்குது. ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க வாரி எனர்ஜியில். அதுக்கு அடுத்தது வந்து பயோகான் இன்னைக்கு நியர்லி வந்து 3% டவுன் ஆயிருக்குது. சிட்டி அப்படிங்கிற கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து ஒரு டவுன் கிரேட் பண்ண கிடையாது, டபுள் டவுன் கிரேட் பண்ணிக்கிறாங்க. கேஇசி இன்டர்நேஷனல் வந்து நீங்கள் நியர்லி 7% டவுன் ஆயிருக்குது. அதாவது பவர் கிரிட்லேருந்து 9 மந்த்துக்கு எந்த ஒரு டெண்டர்ஸும் நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து NVIDIAவுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வருது. இதுதான் வந்து ட்ரெண்ட் டிசைடர் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு. NVIDIAவுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பெட்டராக வந்துச்சு அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டு ஒரு பவுன்ஸ் ஆகும். ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பவுன்ஸ் ஆகும். NVIDIAவுடைய ரிசல்ட் வந்து எப்போ வருது அப்படின்னா 4:20 AM ஈஸ்டர்ன் டைம். அப்படிங்கும்போது நம்ம டைமுக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நியர்லி 3:00 ஏர்லி மார்னிங் 3:00 NVIDIAவுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வருது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து லைக் நைட்டு வந்து 11:45 PMக்கு வந்து FOMC மினிட்ஸ் இருக்குது. அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ FOMC மினிட்ஸ் அண்ட் NVIDIAவுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ரொம்ப வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து 80 பாயிண்ட்ஸ் வந்து ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் வந்து ஹைல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம் அப்படின்னா 26,050 வந்து க்ளோஸ் ஆகுது. 26,100க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கம்பீரமாக உட்காரலாம். ஓகே, நமக்கு இந்த எக்ஸ்பிரி வந்து ஆல் டைம் ஹைல வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் கொஞ்சம் நீர்வுடலாக இருக்குது. ஏன்னா இந்த டைம் இந்த 26,000 வந்து 26,100ல கிட்டத்தட்ட 8 முறை அடி வாங்கிட்டு இறங்கியிருக்குது. இப்போ 9வது முறை மேலே ஏறிடுச்சுன்னா பரவாயில்ல. இல்லை நான் திருப்பி வந்து இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குதா என்னன்னு தெரியல. பட் நம்ம சொன்ன காரணங்கள் நம்ம மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ பி பாசிட்டிவ். நம்ம மார்க்கெட்டு இங்கேருந்து நல்லா ஏறும் அப்படின்னு நாம் வந்து பார்க்கலாம். இன்ட்ராடே பொறுத்தவரையும் டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது புட்டு சைடு வந்து ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பர்டிகுலராக வந்து 85,000 புட் ஆப்ஷனில் வந்து ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? கால் சைடு எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் பட்டாசு கலப்புமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour கேண்டில். அதாவது 8 times ஃபெயில் ஆன சார்ட் இது. இதை தாங்க நேற்று என்னுடைய வீடியோவில் சொன்னேன். தூக்கிவிட்டாங்க. பார்க்கலாம், மறுபடியும் இன்னைக்கு வீடியோவில் சொல்கிறேன். தூக்குறாங்களா இல்லைன்னு பார்க்கலாம். தூக்கிவிட்டாங்க அப்படின்னா என்னுடைய ஸ்டாண்ட் பை யூடியூப் சேனல் இன்னொன்று இருக்குது. அந்த சேனலோட லிங்க் வந்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மிஸ்டர் அர்ஜுன் செவின்ட்டு இருக்கும். அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் என்னுடைய வீடியோ வரும். ஓகேங்களா? ஓகே, எனிவே இப்போ இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி பொறுத்தவரையும் 26,100 வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போச்சுன்னா நத்திங் டு வரி, மார்க்கெட் நல்லா வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 26,000க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 25,900 வரையும் வரதுக்குனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? சென்செக்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதாவது 85,300ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன், லைக் நிஃப்டியோடைய 26,100 மாதிரி. ஸோ இந்த லெவலில் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. 85,300 அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா
நல்லாவே ஏறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 84,950. ஓகேங்களா? அதுக்கு கீழ வந்துச்சு அப்படின்னா 84,750. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.